ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். காரை இயக்கிய போது போக்குவரத்து விதிகளை மீறியதாக கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசனுக்கு நிபந்தனை பிழை வழங்கியுள்ளது மதுரை மாவட்ட நீதிமன்றம். அவர் மீறியது எந்தெந்த விதிகளை, மோட்டார் வாகன சட்டம் சொல்வது என்ன என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். பிறருக்கு ஆபத்து நேரிடும் என்று தெரிந்திருந்தும் அலைபேசியில் பேசிக்கொண்டே அலட்சியமாக கார் ஓட்டினார் என்பன உள்ளிட்ட 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு. மதுரையிலிருந்து சென்னை வந்து கைது நடவடிக்கை. என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்களா என நீதிமன்ற வாயிலில் கூக்குரல் என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் அரங்கேறியது யூடியூபர் டிடிஎஃப் வாசன் வழக்கு. விதவிதமான வாகனங்களை ஸ்டைலாகவும் அதிவேகமாகவும் இயக்கி வீடியோ எடுத்து தனது யூடியூப் சேனலில் போடுவது டிடிஎஃப் வாசனின் வழக்கம். இவரது யூடியூப் சேனலுக்கு 25 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்கள் உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் அருகே அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினார் வாசன். இந்த வழக்கில் அவரது இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமத்துக்கு 10 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்பது போல இந்த தடையை மறைத்து புதிதாக LLR வாங்கி வாகனங்களை ஓட்டி வருகிறார். அப்படித்தான் காரில் திருச்செந்தூர் சென்றபோது அலைபேசியில் பேசிக்கொண்டே வீடியோ எடுத்துள்ளார். இந்த வீடியோதான் வாசனை மீண்டும் கைது செய்ய வைத்துள்ளது. டிராபிக் வயலேஷன் தான் பிரச்சனை. உண்மையில் போக்குவரத்து விதிகள் என்றால்தான் என்ன? மோட்டார் வாகன சட்டத்தில் உள்ள அம்சங்கள் என்னென்ன? இந்த கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு தமிழ்நாடு இலகுரக மற்றும் கனரக ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சங்க தலைவர் சுந்தரேஸ்வரனை அணுகினோம். கார் ஓட்டுவதற்கு தயாராகி இருக்கையில் அமர்ந்தால் சீட் பெல்ட்டை அணிந்தே ஆக வேண்டும். சிலர் சட்டை அழுக்காகிவிடும் என்பதற்காகவே சீட் பெல்ட்டை அணிவதில்லை. கதவுகள் சரியாக மூடப்பட்டுள்ளதா என்பதையும், பக்கவாட்டு கண்ணாடி சரியான கோணத்தில் உள்ளதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். சிக்னல்களை கடக்கும்போது சிவப்பு, மஞ்சள், பச்சை விளக்குகளை மதிக்க வேண்டும். பிற வாகனங்களை முந்திச் செல்வதாக இருந்தால் சாலையின் தன்மையை உணர்ந்து அறிந்து வாகனத்தை இயக்க வேண்டும். நேர் ரோட்டில் வர்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சந்திலிருந்து வர்றவங்களாம் நின்று ரெண்டா அப்படி போகணுங்கிறது தான் மோட்டார் வாகன சட்டம். சீட் பெல்ட் ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அந்த சீட் பெல்ட் நம்மளை போய் அந்த ஸ்டேரிங்கில் முட்டாம பார்த்து காப்பாற்றுது நம்மளை. அதனால சீட் பெல்ட் அணியணும். வண்டியில் உட்காந்தோன்னா டோரை நல்லா க்ளோஸ் பண்ணணும். பின்னாடி வர்ற மிரர்களை ரியர் வியூ மிரரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். விபத்து இப்போ நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடம் இல்லைன்னு சொன்னால் முன்னாடி ஒரு வண்டி போகுதுன்னா பொறுமையாக பின்னாடி போக மாட்டேங்கிறாங்க. ஓவர்டேக் பண்ணுறதுக்காக உடனே திருப்புறாங்க. திரும்புறதுக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்குங்கிறது கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இதனாலேயும் விபத்துகள் ஏற்படுது. அதனால ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது முந்தம் பொழுது ரொம்ப கவனத்தை செலுத்தணும். இருசக்கர வாகனமாக இருந்தால் 2 நபர்கள் மட்டுமே பயணிக்க வேண்டும். பயணிக்கும் இருவருமே தலைக்கவசம் அணிய வேண்டும். எந்த வாகனமாக இருந்தாலும் புகைச்சான்று, காப்பீடு உள்பட வாகனத்திற்கான ஆவணங்களையும் ஓட்டுநர் உரிமத்தையும் வைத்திருக்க வேண்டும். எந்த வாகனமாக இருந்தாலும் அவற்றை சிறார்கள் இயக்க அனுமதிக்க கூடாது. அரசு அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் வாயிலாக மட்டுமே ஓட்டுநர் பயிற்சி எடுக்க வேண்டும். பசங்களுக்கு முறையான பயிற்சி பள்ளிகள் அனுப்பிச்சு பயிற்சி கொடுக்க வைக்கணும். ஏன்னா படிப்பு ஒரு பக்கம் அது ஒரு இதாக இருந்தாலும் உயிர் சமாச்சாரம் இதெல்லாம். இவர் தவறா ஓடினார்னா ரோட்ல நடந்து போறவர் மேலையெல்லாம் இடிச்சு தள்ளிடுறாங்க. அதனால முறையான பயிற்சி பெற்றோர்கள் கொடுக்கணும். பெற்றோருக்கு கார் ஓட்ட தெரியுதுங்கிறதுக்காக அவங்களே கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு சரியில்லாத சமாச்சாரம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க கவர்மெண்ட்ல. பயிற்சி எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதனால நாங்கள் அந்த சரிவர அந்த மோட்டார் வாகன சட்டத்தையும் சொல்லிக் கொடுத்து பயிற்சி முறைவாக கொடுப்போம். அதனால பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை முறையான பயிற்சி பள்ளிகள் மூலமா இப்போ அரசு அனுமதி எல்லாமே கொடுக்கறதுனா எல்லாம் ரொம்ப தீவிரமா எல்லாம் பார்த்து தான் கொடுக்குறாங்க. அதனால கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற பயிற்சி பள்ளிகளில் பழகினாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் சிறப்பான பயிற்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த வாகனமாக இருந்தாலும் அவற்றை ஓட்டிக்கொண்டே அலைபேசியில் பேசக்கூடாது. ஹெட்போன் மூலமாகவோ ப்ளூடூத் மூலமாகவோ கூட பேசக்கூடாது. இவையெல்லாம் பாதுகாப்பான சாலை பயணத்துக்காக மோட்டார் வாகன சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சாலை விதிகளின் சாராம்சங்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷுடன் ரவிக்குமார்.
ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.